மொதல் நாள் மதியம் லஞ்சு சாப்பிட வராத மாமாவுக்கு காலையில் சாப்பாடு நிறைய தயிர் விட்ட இந்த பழைய சாதமும் முட்டை பொரியலும் தான். எனக்குமே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு தான். பட் அலர்ஜி இருக்கிறதுனால ஆசைக்கு கொஞ்சமாக பிழிஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே இந்த செவ்வாய்க்கிழமை கொலக்கட்டையே என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டேன். அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க பாக்ஸில் ஒளிச்சு வச்சு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு தெரியாமல் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இதை ஔவையார் கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் வர்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் இருக்கிற பாட்டிமாருங்கள்லாம் சேர்ந்து யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து சாமி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இந்த கொலக்கட்டையை செஞ்சு விடிஞ்சதும் சாமி கும்பிடுவாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற இந்த கொலக்கட்டையை விட அவங்க சாமி கும்பிட்டு கொடுக்குற கொழுக்கட்டை, அந்த பால், தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி மேமுக்கு தெரியாமல் சாப்பிட்ட நாட்களும் உண்டு. இந்த கொழுக்கட்டையை நீங்களும் மிஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனல்